எங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ தினமும் கீபோர்ட் கத்துக்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் வீட்டுக்கும் போவாரு. அவங்களோட பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாங்க. இவரு தினமும் அந்த பொண்ண சைட் அடிப்பாரு. இவரு இன்ட்ரோவர்ட் டைப்பா இருக்கிறதுனால அந்த பொண்ணுகிட்ட பேசவே மாட்டாரு. சைலன்ட்டா பாத்துட்டு அங்கிருந்து கம்முனு வந்துருவாரு. மாஸ்டர் பொண்ணு ரொம்ப ஜாலியான டைப். அவங்க எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ராங் நம்பர்ல இருந்து போன் வரும். இவங்க அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியாவே பேசுவாங்க. அதை இவரு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. ஒரு நாள் இந்த பொண்ணு டீ எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட குடுத்துட்டு கேஷுவலா தான் பேசுவாங்க. ஆனா இவரால பேச முடியாம ரொம்பவும் தயங்குவாரு. இந்த பொண்ண தினமும் பாக்கிறதுக்காகவே கீபோர்ட் கத்துக்கிறதுக்காக ரொம்ப பஞ்சுவலாவே வருவாரு. சில டைம்ல ரொம்ப சூப்பரா வாசிப்பாரு. சில டைம்ல ரொம்பவும் சொதப்பிடுவாரு. இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசணும்னு சொல்லி இவருக்கு எப்பவுமே ஆசை இருக்கும். ஆனா இந்த பொண்ண பார்த்ததுமே அவர் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரு. ஒரு நாள் இவங்க வீட்ல இருந்த மாமாவோட Dress எடுத்து போடுறாரு. அத போட்டதுமே இவருக்கு ஒரு தைரியம் வருது. டக்குனு தம்ம பத்த வைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் ஃபோன் பண்ணிடுறாரு. ஹலோ பொண்ணே, உன்னை எனக்கு நல்லா தெரியும். பாக்கறதுக்கு நீ ரொம்ப அழகா இருப்பன்னு சொல்லி இவர வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. யாரா அது என்னைய கலாய்க்குதுன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஜாலியா பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே போன்ல ரொம்ப ஜாலியா பேசுவாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டா இவங்களுக்குள்ள கிரியேட் ஆயிடும். பகல் டைம்ல அம்பி மாதிரி வந்து கீபோர்ட் கத்துக்கிட்டு சைலண்டா சைட் அடிச்சிட்டு போயிடுவாரு. ஆனா நைட் நேரத்துல ரொம்ப மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாரு. இந்த பொண்ணு தினமும் இவர்கிட்ட ஜாலியா போன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு லவ் ப்ரப்போஸும் பண்றாங்க. நான் உன்னை நேர்ல பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவரும் ஓகே ஓகேன்னு சொல்லி கம்மன் போன் வச்சிருவாரு. இந்த பொண்ணு இவர்கிட்டே வந்து என்னோட ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போறேன், என் கூட கொஞ்சம் துணைக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு போன்ல ஒருத்தர்கிட்ட பேசுற விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவாங்க. அவரை நான் லவ்வும் பண்றேன், ஆனா நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவரோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட நைட்டு ஃபுல்லா பேசுறாலே நான் தானே, இந்த பொண்ணுகிட்டே சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க போலன்னு இவரே ஒரு மாதிரி நினைச்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நைட் டைம்ல இந்த பொண்ணுகிட்ட பேசுறத மொத்தமாவே அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாரு. அதனால ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி இவரோட பீரோ மேலே தூக்கி வச்சிடறாரு. பகல் டைம்ல எப்பவும் போல அந்த கிளாஸ்க்கும் கிளம்புறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க.